தேவர்கள் வானரர்களாக அவதரிக்கும் பெருமை. வணக்கம் நண்பர்களே. இந்திரன், சூரியன், அக்னி தேவர்கள் தங்களோட அம்சமா யாரெல்லாம் வானரங்களா பிறக்க போறாங்கன்னு சொன்னதை கேட்டோம் இல்லையா? தேவர்கள் சபையில தொடர்ந்து இந்த திருவிளையாடல் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து யாரை பத்தி சொல்ல போறார் கம்பர்? கேளுங்க. வாயு மற்று எனது கூறு மாருதி எனலும் மற்றோர் காயும் மர்க்கடங்கள் ஆகி காசினி அதனின் மீது போயிடத் துணிந்தோம் என்றார். புராரி மற்று யானும் காற்றின் சே எனப் புகன்றான் மற்றே திசையுளோர்க்கு அவதியுண்டோ? அடடா, கேட்கவே சிலிர்க்குது பாருங்க. தேவர்கள் ஒவ்வொருத்தரா தாங்க யாருன்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இந்திரன் வாலியாகவும் அவன் மகன் அங்கதனாகவும் வர்றதா சொன்னார். சூரியன் சுக்ரீவனா வர்றதா சொன்னார். அக்னி நீலனா வர்றதா சொன்னார். அடுத்து வர்றார் யாரு? வாயு, காற்று தேவன் வாயு. மற்ற எனது கூறு மாருதி எனலும். என் பங்கு, என் அம்சம் யாரு தெரியுமா? அந்த மாருதி தான் அப்படின்னு சொல்லி முடிச்சார் வாயுதேவன். மாருதினா யாரு? அஞ்சனை வயிற்றுல பிறந்த அனுமன், உலகமே போற்றும் ராமபக்தன், வாயுபுத்திரன். வாயுதேவன் தான் அனுமனா போறேன்னு சொல்றாரு. இத மற்ற தேவர்கள் கேட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் வந்துடுச்சு. மற்றோர் காயும் மர்க்கடங்கள் ஆகி காசினி அதனின் மீது போயிடத் துணிந்தோம் என்றார். மற்றவங்க எல்லோரும் சேர்ந்து சொல்றோம், நாங்களும் போறோம். எப்படி போறோம்? காயும் மர்க்கடங்கள் ஆகி பகைவர்களைக் கண்டு சினந்து எழக்கூடிய வீரமும் கோபமும் கொண்ட வானரங்களாக போறோம். எங்க போறோம்? காசினி அதனின் மீது. இந்த பூமி மேலே போயிட துணிந்தோம், போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், துணிஞ்சிட்டோம் அப்படின்னு மற்ற தேவர்கள் எல்லாரும் ஒருமித்த குரல்ல சொன்னாங்க. ஆமாம், ராமனுக்கு துணையா வானரப்படையா வந்து பிறக்க எல்லோரும் சம்மதிச்சாச்சு. இந்த நேரத்துல தான் ஒரு அதிரடியான அறிவிப்பு வருது. யார்கிட்ட இருந்து? புராரி. மற்றையானும் காற்றின் சே என புகன்றான். புராரி திரிபுரங்களை எரித்த பரமேஸ்வரன் சிவபெருமான். அவரும் சொல்றாராம், நானும் மற்றையானும் நானும் கூட. யார் தெரியுமா? காற்றின் சே என புகன்றான். அந்த வாயு புத்திரன் அனுமன்தான் நான். அடடா, என்ன ஒரு வார்த்தை! வாயு தன்னோட அம்சமா அனுமனை சொன்னது சரி. ஆனா அந்த சிவபெருமானே நானும் காற்றின் செய்தான், நான் தான் அனுமன்னு சொல்றார் பாருங்க. இதுதாங்க கம்பரோட சிறப்பு. அனுமன் வெறும் வாயுவின் மகன் மட்டுமல்ல, சாட்சாத் சிவபெருமானின் வடிவம்தான் என்பதை கம்பன் இப்படி அழகாக கம்பீரமாக சொல்கிறார். ஒரு சிறு குரங்கு வடிவில் சர்வ வல்லமை பொருந்திய சிவபெருமானின் அம்சமும் கலந்து வருதுன்னா அனுமனின் சக்தி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்படி தேவர்கள் எல்லாம் வல்லமை பொருந்திய வானரங்களா பூமிக்கு புறப்பட்டாச்சு. அப்புறம் என்ன? மற்றை திசையுள்ளோர்க்கு அவதி உண்டோ? மற்ற திசைகளில் மற்ற உலகங்களில் வாழ்றவங்களுக்கு இனிமே துன்பம்னு ஏதாவது வருமா? அவதி உண்டோ? துன்பம் இருக்க முடியுமா? இருக்காதே. இந்திரன், சூரியன், அக்னி, வாயு, அதுக்கும் மேல சிவனே அனுமனா வந்துட்டாருன்னா அப்புறம் இந்த உலகத்துல யாருக்கு என்ன கவலை இருக்க முடியும்? எந்த துன்பமும் இருக்காது. பகை வெல்லப்படும், தர்மம் நிலைநாட்டப்படும். இந்த ஒரு பாட்டுல வானரப்படையோட வலிமையையும் அனுமனுடைய தெய்வீக தன்மையையும் இனி உலகத்துக்கு வரப்போகும் நன்மையையும் கம்பர் எவ்வளவு எளிமையாகவும் ஆழமாகவும் சொல்லிட்டார் பாருங்க. ஆகா, கம்பர்! அந்த கவிச்சக்கரவர்த்தியின் பாதார விந்தங்களுக்கு நம் சிரம் தாழ்ந்த வணக்கம்.